ஹாய் ஆல், இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா தேங்காய் பால் ரசம் எப்படி செய்கிறது பார்க்குறாங்களா. கொஞ்சமாக தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மைய அரைச்சி 1 கிளாஸ் ஆகிற அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க. அண்ட் இப்போ ஒரு பவுலில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. அண்ட் இப்போ அது கூடவே இடித்து வச்ச மசாலா, மஞ்சள் தூள், கறிவேப்பிலை, உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. அண்ட் இப்போது தேவைன்ற அளவுக்கு தண்ணியை சேர்த்து அதை எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன், நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே கடுகு, காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிச்சு நுர கட்டி வரும்போது கேஸை ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக மல்லித்தழையை தூவி இருக்கணும்னா நல்லா சூப்பரான தேங்காய் பால் ரசம் ரெடிங்க. அண்ட் இதை சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்